ஹெப்படைட்டிஸ் என்றால் தமிழில் கல்லீரலில் புண் ஆர் கல்லீரலில் அழற்சி என்று சொல்வார்கள். வீக்கமடைந்து செயலிழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அதைத்தான் நாம் ஹெப்படைட்டிஸ் என்று சொல்கிறோம். இதற்கு முக்கியமான காரணங்கள் மது அருந்துதல், சில வைரஸ்கள், அடுத்து நாம் கல்லீரலில் கொழுப்பு சத்து சேருதல், அதாவது ஃபேட்டி லிவர், நீரிழிவு நோய் உள்ளவர்களுக்கு இந்த ஹெப்படைட்டிஸ் வரலாம். இதை நாம் இரத்த பரிசோதனைகள் மூலம் நாம் இந்த ஹெப்படைட்டிஸை கண்டுபிடிக்க முடியும். எல்லோரும் இருப்பது ஹெப்படைட்டிஸ் என்பதும் மஞ்சள் காமாலை என்பதும் ரெண்டும் ஒன்றுதான் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி அல்ல. ஹெப்படைட்டிஸினுடைய ஒரு அறிகுறி தான் மஞ்சள் காமாலை. மது அருந்துவதால் கல்லீரல் செயலிழப்பு மற்றும் புற்றுநோய்கள் வரக்கூடும். அதனால் மருந்து அருந்துதலை நிறுத்துவதன் மூலம் நாம் கல்லீரல் புற்றுநோயை தடுக்க முடியும். வைரஸ்களுக்கான சரியான சிகிச்சையை எடுக்கும்போது கல்லீரல் புற்றுநோயை நம்மால் தடுக்க முடியும். அந்த வைரஸ்னால் எந்தவித தொந்தரவும் இருக்காது. தொந்தரவு இல்லை என்ற காரணத்திற்காக நிறைய பேர் ட்ரீட்மெண்ட் செய்து கொள்ளாமல் இருப்பார்கள். அப்படி இருப்பதனால் நாள்பட அந்த வைரஸ் கல்லீரலை பாதிப்பதன் மூலம் அந்த கல்லீரலில் கேன்சர் உருவாக வாய்ப்புள்ளது. குறிப்பிட்ட வைரஸை கண்டறிந்து அதற்கான ட்ரீட்மெண்ட் செய்வதன் மூலம் கல்லீரல் புற்றுநோய் வராமல் தடுக்க முடியும். மூன்றாவதாக கல்லீரலில் கொழுப்பு சத்து சேருதல். கல்லீரல் கொழுப்பு சத்து சேர்வதால் அந்த குறிப்பிட்ட நபருக்கு எந்தவித தொந்தரவும் இருக்காது. தற்செயலாக தான் வேறு ஏதோ ஒரு காரணத்திற்காக நீங்கள் ஒரு டெஸ்ட் செய்யும் போது அப்பொழுது மருத்துவர் உங்களுக்கு சொல்வார், உங்களுக்கு கல்லீரலில் கொழுப்பு சத்து சேர்ந்திருக்கிறது என்று. கல்லீரல் கொழுப்பு சத்து சேர்வதால் நாள்பட அந்த கொழுப்பு சத்து கல்லீரலை பாதித்து அது கல்லீரல் புற்றுநோயாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இதுவரை கல்லீரல் புற்றுநோய்க்கு என்னென்ன காரணங்கள், அதை எப்படி தடுப்பது என்று பார்த்தோம். அதையும் மீறி ஒரு சிலருக்கு கல்லீரல் புற்றுநோய் கண்டுபிடிக்கப்பட்டால் நவீன மருத்துவ சிகிச்சையில் சிறந்த சிகிச்சை முறைகள் இருக்கின்றன. எடுத்துக்காட்டாக இப்போ ஆரம்ப நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டால் அறுவை சிகிச்சை மூலமாகவோ அல்லது கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை மூலமாகவோ அல்லது ரேடியேஷன் தெரப்பி மூலமாகவோ நாம் அதை சரி செய்ய முடியும். என்னோட வேண்டுகோள் ஒன்றுதான், மது அருந்துவதை தவிர்க்கவும். ஹெப்படைட்டிஸ் வந்தால், அதாவது கல்லீரல் புண், கல்லீரல் அழற்சி வந்தால் அதற்கான காரணத்தை கண்டறிந்து சரி செய்யவும். எடுத்துக்காட்டாக இப்போ வைரஸினால் கல்லீரல் பாதிப்பு இருந்தால் அதற்கான ட்ரீட்மெண்ட் எடுத்து சரி செய்து கொள்ளவும். கல்லீரல் கொழுப்பு சேர்ந்திருந்தால் அதற்கான சரியான அறிவுரைகளை மருத்துவரிடம் பெற்று கல்லீரல் கொழுப்பை நீக்குவதற்கு எல்லா முயற்சிகளும் செய்யுங்கள். நீரிழிவு நோய் உள்ளவர்கள் அதை கண்டிப்பாக கண்ட்ரோலில் வைத்திருக்கவும். இதன் மூலம் கல்லீரல் பாதிப்பை தடுக்க முடியும். கல்லீரலில் கேன்சர் வருவதையும் நாம் தடுக்க முடியும்.